ஒரு பெரும் துயரத்துக்கு மாறிடுச்சு நேற்று மாலையிலிருந்து. இந்த துயரம் ஒரு இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்டிருக்கு, புயல் வெள்ளத்தால் ஏற்பட்டிருக்கு, அல்லது ஒரு பூகம்பம் வந்துருச்சு, சுனாமி வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது முழுக்க முழுக்க ஒரு தனிநபரோட அலட்சியத்தினாலும், ஒரு தனிநபர் தன்னை சார்ந்திருக்கிற ரசிகர்கள் அவர் கையாண்டிருக்கிற மிக மோசமான விஷயத்திற்காகவும், தன் செல்வாக்கை கூட்டிக் கொள்வதற்காக கும்பல் மனோபாவத்தை வளர்க்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு பேர் இறந்திருக்கிறாங்கிறது பெரும் அதிர்ச்சியாகவும் பெரிய அவமானமாகவும் இருக்கு நமக்கு. அது இந்த தாவேகா கட்சியோட தலைவராக இருக்கிற விஜய் அவர் எப்படி இதை ஆர்கனைஸ் பண்ணி வராரு இந்த கூட்டத்தின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு அலட்சியமா தன் ரசிகர்களை பாக்குறாரு என்பதற்கு இந்த மரணம் இவ்வளவு கொடூரமான மரணம் நடந்திருக்கிறது பாத்தீங்கன்னா, அவர் வாங்கின நேரமும் அவர் கலந்துகிட்ட நேரமே ஒரு சாட்சியா இருக்குது. அவர் நாமக்கல்ல கூட்டம் பேசுவதற்கு காவல்துறையில அனுமதி வாங்கின நேரம் காலையில 8:45 மணிக்கு. ஆனா அவர் சென்னையில வீட்டுல இருந்து அவர் கிளம்பின நேரமே 8:45 கிளம்புறாரு. அங்கிருந்து கிளம்பி நாமக்கல்லுக்கு வர்றதுக்கு என்ன பண்றாரு, 12 மணிக்கு வர்றாரு. 8:45 நேரம் வாங்கினவர் 12 மணிக்கு வர்றாரு. நினைச்சு பாருங்க, அவர் வரலாம். ஆனா விஜய் பார்ப்பதற்காக அவங்க ரசிகர்களும் பல்வேறு பொதுமக்களும் பொது இடத்துல, அது ஒரு பொதுக்கூட்டமோ அல்லது அவங்களுக்கு மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல மாணவரோ கிடையாது, மக்கள் போகிற பெருமுனை கூட்டம். அது சில நிமிடங்கள் மட்டும் பேசுறதுக்காக வர்றாரு அவரு. சில நிமிடங்கள், 3 நிமிடம் 5 நிமிடம் மட்டும் விஜய் பேச போறாரு. ஆனா அதற்காக அவங்க ரசிகர்களும் மக்களும் எவ்வளவு நேரம் காத்திருக்காங்க தெரியுங்களா? 8:45 சொன்னா அப்ப எப்ப வந்திருப்பாங்க? அவங்க எல்லாம் 7 மணிக்கு 7:30 வந்து குவிஞ்சிருப்பாங்க. 7:30 மணில இருந்து விஜய் வருகிற 12 மணி நேரம், 12 மணி வரைக்கும் அவங்க நாமக்கல் கடை ரோட்ல நிக்கிறாங்க. அவ்வளவு மக்கள். அதை பத்தி அவருக்கு லட்சியமே இல்லை. அது 5 நிமிஷம் பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி எங்க போறாரு, கரூருக்கு வர்றாரு. கரூருக்கு வாங்கின நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கரூருக்கான நேரம் 3 மணி வாக்குல வாங்குறாங்க. ஆனா அவர் எப்ப வருவாருன்னா, அவங்க அதிகாரப்பூர்வமா பாஜகவோட வெப்சைட்லயும் அவங்களோட பேஸ்புக் ஐடியில என்ன சொல்லியிருக்காங்க, 12 மணிக்கு வருவாருன்னு அங்க போட்டுடுறாங்க. அப்ப 12 மணிக்கு வருவாருன்னு சொன்ன உடனே 12 மணிக்கு எங்க இருக்காரு, நாமக்கல்ல இருக்காரு. 12 மணிக்கு அவர் கரூருக்கு வருவாருன்னா 12 மணிக்கு வர மக்கள் கரூர்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க? குழந்தை குட்டியோட பெண்களும் ஆண்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் அவ்வளவு பேர் இருந்தா அவங்க 10 மணிக்கே என்ன பண்றாங்க, கரூர்ல நகர் போக்குவரத்தை அவ்வளவு பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு அலட்சியமா என்ன பண்ணார், 12 மணிக்கு வர வேண்டியவர் மாலை 6 மணிக்கு மேல வர்றாரு. அப்ப கூட போலீஸ் அந்த கூட்டத்தை என்ன பண்றாருன்னு தாமதமா வராங்க. இதுல 2 விஷயம். விஜய் தன் ரசிகர்களை ரொம்ப அலட்சியமா கையாளுறாரு அப்படிங்கிறதுனால நேரத்தை அவர் பாக்குறாரு. ரோட்ல எவ்வளவு பேர் இருந்தா எனக்கு என்னன்னு பாக்குறாரு. ஒண்ணு. இன்னொரு விஷயம், அவர் மறைமுகமா என்ன பண்றாங்கன்னா, நம்ம தாமதப்படுத்த கூட்டம் ஏறுங்கிற அந்த மனோபாவத்துல முக்கிய பங்கு வகிக்குது. அப்ப பொது இடத்தில் இவர் போற இடத்துல எல்லாம் பயங்கரமான கூட்டம் சேருதுன்னு காட்டுவதற்காக ஒரு நேரத்தை அறிவிச்சுட்டு அந்த நேரத்துல இருந்து 2 மணி நேரம் கழிச்சு போனா இன்னும் அதிகமான கூட்டம் சேரும். அப்படிதான் சேர்ந்திருக்குது.